வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வராகி அம்மனை பற்றிய சிறப்பு. சென்னையில் ஒரு மிகப்பெரிய கமல வஜ்ர வாராகி பீடம் தவத்திரு வராகி சங்கர் சீதா சுவாமிகள் சென்னை மயிலாப்பூரிலும் நங்கநல்லூரிலும் தன்னுடைய வராகியினுடைய அருள் சக்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். பல காலமாக வராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் உள்ளதானாலும் வராகியை பஞ்சமி திதி அன்று வணங்கி வழிபடுகிற பொழுது பெரிதும் வெற்றி பெறுகிறது. சுவாமிகளுடைய கனவிலே இறைவன் தோன்றி இந்த வராகிக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். சுவாமிகளுடைய தபோ வலிமை, பல பல பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா உபாசனை, இவைகளோடு எளிமையான முறையில் ஸ்ரீ வராகி சுவாமிகள் சென்னையில் ஒவ்வொரு மாதத்திலையும் வருகின்ற பஞ்சமி திதி அன்று அந்த வராகிக்கு உண்டான வழிபாடுகளை செய்கிறார். தானே அமர்ந்து கொண்டு அந்த யாகத்தை செய்கிறார். 6 வகை சமயங்களிலும் வெற்றி பெற்றது இந்த வராகி வழிபாடு. இந்த அம்பாளை பின்பற்றுபவர்களும் வழிபடுகிறவர்களும் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். கடனாக கொடுத்த பணம் இனி திரும்பவே வராது என்ற நிலையில் இருந்தவர்கள் கூட சுவாமியை அணுகி கேட்ட பொழுது பிரார்த்தனையில் அந்த பணத்தை கொடுக்கும்படி செய்திருக்கிறார். சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற வராகி அம்மன் தெய்வீக குணம் மற்றும் அம்மனுக்கு பொறுப்படை தலைவியாகவும் இருக்கிறார். தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கும் இந்த வராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்கிர தெய்வமாகவே வழிபடுவார்கள். ஆனால் இந்த பீடத்தில் இந்த வராக அவதாரம் தாமரை மலர் மேல் கமல வஜ்ர வாராகி, அதாவது தாமரை மலர் மேல் அமர்ந்து தாமரை மாலையை ஏற்று தாமரை பீடத்தில் அமர்ந்து 3 முகத்தோடு காட்சி கொடுக்கிறார். இவளே லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் துர்க்கையாகவும் உருமாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த அம்மனுடைய உருவத்தை கனவிலே காண்பித்து அதை ஒருவர் உருவமாகவே வடித்து கொடுத்திருக்கிறார். அம்பாளுடைய இந்த பஞ்சலோக சிலை விக்கிரகமும் அம்மனுடைய அருளாலே கிடைத்திருக்கிறது. சுவாமிகள் அதற்குரிய இடம், அதற்குரிய நாளை குறித்து வைத்திருக்கிறார். காசிக்கு சென்று அந்த ஐம்பொன் விக்கிரகமாக இருக்கிற கமல வஜ்ர வாராகி அந்த சிலா ரூபத்தை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து வரலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார். தற்பொழுது சுவாமிகளுடைய கனவிலே இறைவன் எழுந்தருளி இந்த வாராகி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வாராகியை போன்று அதிசிறந்தவளாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பக்தர்கள் தங்களுக்கு தாங்களே யாக வேள்வி பூஜைகளை செய்து கொள்ளலாம். இங்கே பக்தர்களுடைய வழிபாடு தான் முக்கியம். யார் வந்தாலும் அவர்கள் கையால் பூவை எடுத்து அம்பாளை வணங்கி வழிபடலாம். தங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடியன் வாராகி உபாசகர் என்கிற முறையில் என் அருமை நண்பர் கமல வஜ்ராகி வாராகி பீடம் திரு சங்கர் சுவாமிகள் அடியனை தொடர்பு கொண்டார். அவருடைய ஆசிரமத்தில் நடைபெறுகின்ற அத்தனை பூஜைகளிலும் அம்பாள் பக்கத்துணையாக, உறுதுணையாக, உற்றதுணையாக இருக்கிறார். சென்னையில் வாழக்கூடியவர்கள் இந்த வராகி சங்கர் சீதா அவர்களை தொடர்பு கொண்டால் வராகி அம்மனினுடைய அருளினால் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறலாம். ஒவ்வொரு மாதமும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக பக்தியை இந்த உலகத்திற்கு நடத்தி கொண்டிருக்கிறார் வராகி சுவாமிகள். ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நடுத்தரவாதிகளுக்கும் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய தொழில், தங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய வகை வகையான பிரச்சனைகளை சரி செய்து தருவதோடு தங்களுடைய ஒரு வராகி பட்டாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறார் வராகி சுவாமிகள். பார்ப்பதற்கு எளிமையாகவும் நளினமாகவும் மிக சுவராசியமும் மிகுந்த அற்புத சக்தி வாய்ந்த மாமனிதர் திரு வராகி சுவாமிகள். சங்கர் சுவாமிகள் அம்பாளோடு தன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் அவளுக்காகவே செலவிடுகிறார். மிகச்சிறந்த ஸ்ரீ வித்யா உபாசகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி சீதா சுவாமிகள், சங்கர் சுவாமிகள் மிகச்சிறந்த மனித அவதாரம். அவரோட வாழ்க்கையில் எளிமை, எவரிடத்திலும் எந்த காணிக்கையும் எதிர்பாராமல் உண்மையான ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகானை சென்னை மாநகரத்தில் தேடி கண்டுபிடிப்பது என்பது எளிதான காரியம் இல்லை.
குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய திருமணம், அதேபோல் உத்தியோகம், தொழில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், ஏவல் பில்லி சூனியங்கள் போன்ற விஷயங்களை சுலபமாக சுவாமிகள் அம்பாளிடத்தில் பிரார்த்தனையாக வைத்து சுலபமாக நடத்தி கொடுக்கிறார். அவருடைய யாகத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு அவளுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சுவாமிகள் கட்டப்போகின்ற ஆசிரமத்திற்கு நிதி உதவி கொடுக்கலாம், பொருள் உதவி கொடுக்கலாம். நேரடியாக நீங்களே சென்று அந்த யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமிகளுடைய அருளாசையும் அம்பாள் வாராகியினுடைய முழு அழகு தரிசனத்தையும் பார்க்கலாம். பஞ்ச முகத்தோடு, அதாவது 3 முகம், பஞ்ச லோகத்தால் செய்யப்பட்ட வாராகியினுடைய அற்புதமான அந்த பேராற்றல் அவர் அந்த இடத்தில் விளங்குகிறது. எல்லோருக்கும் அரசியல்வாதிகள், கல்வி கற்ற கலைஞர்கள் முதல் சினிமா கலைஞர்கள் வரை, பெண்கள் குறிப்பாக தங்களுக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் இருந்தும் விடுபட்டு மேன்மை அடைய சென்னை மாம்பலம் மற்றும் நங்கநல்லூர் இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். லோகக்ஷேமத்தின் பொருட்டு இந்த வீடியோவை நன்னடத்தின் வாயிலாக வெளியிடுகிறேன். சுவாமிகளை சந்தியுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் வராகி.